கொஞ்ச நாளில் வயோ வயசு வந்துருஞ்சோடனே அவங்கள அப்படியே அப்ரப்டாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. செட் நெட்டு முடிச்சிருக்கவங்களும், அதாவது இதோட மேலே இருக்கிற டாப்பிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, இந்த பேனல் ஆஃப் இதில் கைட்லைன்ஸில் போய் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நெட்டு ஜேஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நெட் செட்டு ஜேஆர்எஃப் இந்த இது வந்து ஹையஸ்ட் கேட்டகரி பிஹெச்டியோட வச்சுருப்பாங்க. அப்புறம் பிஹெச்டி வித் நெட் ஜேஆர்எஃப், பிஹெச்டி வித் நெட்டு, பிஹெச்டி, அதுக்கப்புறம் செட்டு, அதுக்கப்புறம் நெட்டு, அதுக்கப்புறம் தான் கடைசியில் செட்டுங்கிற ஒரு கேட்டகரைசேஷனை வச்சுருப்பாங்க. இது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த இப்போ நம்ம இதுலேயே முதல்ல பார்த்தோம் 25/11/2022 அப்போ பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அந்த நேரத்தில் அவங்க வெளியிடப்பட்ட அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜீவோ நம்பர் 269ன்னு ஒன்று மென்ஷன் பண்ணி அந்த தேதியிலே ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா www.tngasa அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக தான் உங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். அது தொடர்பாக பத்திரிகை செய்தியும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அனைத்து இடத்துலையும் இதை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. இது மூலமாக நீங்கள் இணையதளம் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கல்லூரி கல்வி இயக்குனரால் ஒப்பளிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மிகாமல் அந்தந்த பாடத்துக்கு தான் வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போட முடியும். அது மாதிரி 11/1/2021 வரையறுக்கப்பட்டுள்ள உதவி பேராசிரியர் பணியிடம் காலி பணியிடாக இருக்கிறவங்க இடத்துல தான் கல்வி தகுதி பெற்றவர்கள் மட்டுமே கௌரவ பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது ஒன்று நெட்டு செட்டு முடிச்சிருக்கணும், இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்கணும். தகுதியுடையவர்கள் உங்களோட பாஸ்போர்ட் அளவில் ஃபோட்டோ, அது மாதிரி முதுகலை, எம்ஃபில், பிஹெச்டி பட்டம் பெற்றது, முதுகலை பட்டத்தில் பெற்ற மதிப்பெண், இந்த சான்றிதழ் அடிப்படையில் தான் நீங்கள் டிஎன்ஜிஏ இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி கௌரவராக பணியமர்த்தும் போது ஏற்கனவே அரசு கல்லூரியில் பணியாற்றிய அனுபவம் உள்ள பணியாளர்களுக்கு அரசு கல்லூரி பணி அடிப்படையில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கௌரவராக பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பித்தவர்கள் மண்டல கல்வி இயக்குனருக்கு வந்து அந்த இடத்துல முன்னாடி வந்து ஆர்ஜேடி ஆஃபீஸில் நேர்காணல் கொடுப்போம் அப்படிங்கிறத அப்போ சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி நடக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே சென்னைக்கு வந்து கூப்பிட்டு சில பேருக்கு வந்து சில சப்ஜெக்ட்ஸுக்கு அந்தந்த இடத்துல ஒரு பேனலை பிரித்து வச்சு அங்கே வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ பேனல் ஆஃப் மெம்பர்ஸில் வந்து ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் இருக்கணும், ஒரு காலேஜ்லேருந்து ஒரு சீனியர் மோஸ்ட் இருக்கணும், இல்லை பிரின்சிபல் கேடரில் ஒருத்தர் இருக்கணும், அது மாதிரி வந்து இப்போ யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சார்ந்த நபர்கள் கொடுக்குற அறிக்கையின்படி தான் அந்த இன்டர்வியூ நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சில சமயம் வந்து அப்ளை பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து அவங்க ரொம்ப தூரம் பணியமர்த்தப்படும் கௌரவர்கள் நடப்பாண்டின் இறுதி நாளான அதாவது ஏப்ரல் 30 வரை தான் அவங்கள பணியமர்த்தணும். அது மாதிரி வந்து தற்போது பணியமர்த்தப்படும் கௌரவியாளர்கள் அப்படின்னா நியமனம், அதாவது புதிதாக உதவி பேராசிரியர் நியமனம் செய்து பணியேற்கும் நாள் அன்றோ அல்லது இடமாறுதல், ஒன்று ரெக்ரூட்மெண்ட் நடந்து அந்த இடத்துக்கு போஸ்டிங்க்கு யாராவது வந்தாலோ, இல்லைருந்து வேறு இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மூலம் வந்தாலும், இல்லை கல்லூரிக்கு கடைசி வேலை நாள் என்றைக்கோ அன்னைக்கு எது நடக்குதோ அன்னைக்கே வந்து அவங்க